பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவன் ஒருவரும் பாரபட்சம் பண்ணுகிறவர் அல்ல. காரணம், இங்கே பார்க்கிற பொழுது தாவீதினுடைய முழு ஊழியத்தையும் தாவீதினுடைய முழு அதிகாரத்தையும் சாலமோனுக்கு தேவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார், அப்படியே மாற்றி கொடுக்கிறார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் சாலமோன் தாவீதை போல ஒரு கடினமான ஒரு முன்னேற்றத்துக்கு வருவதற்காக பல பாடுகளை பட்டார். ஆடுகளுக்கு பின்னாக ஓடினார், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, எல்லாவற்றையும் சமாளித்தார். சாலமோனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வரவில்லை. ஆனாலும் தேவன் சாலமோனை கீழே வைக்கவில்லை, மட்டுப்படுத்தவில்லை. தாவீது கொடுத்த அனைத்து ஊழியங்களையும் பொறுப்புகளையும் சாலமோனுக்கும் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீதை போல சாலமோன் கர்த்தரை பூரணமாக பின்பற்றவில்லை. ஏன் பூரணமாக பின்பற்ற முடியாமல் போனது? ஏன் சாலமோனுடைய சறுக்குதல்கள் அதிகமாக இருந்தது? ஏன் சாலமோன் அதிகமாக விழுந்து போனார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, தாவீதினுடைய உழைப்பும் முன்னேற்றமும் அது மிக ஒரு அளப்பரியதாக இருந்தது. அவருடைய முன்னேற்றம் என்பது ஒரு சாதாரணமாக நடந்து விடவில்லை, ஒரு நாளில் நடந்து வந்தல்ல. மாறாக அவர் மிகவும் அதிகமாக கடினமாக உழைத்தார். வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்னால், காடுகளில் ஆடுகளுக்கு பின்னாக இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருந்தார். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதற்கு இரையாகாமல் ஆடுகளை தப்பித்து வைக்கும்படியாய் தன் ஜீவனை பணயம் வைத்து அங்கே ஆடுகளை காப்பாற்றினார். அப்போது அவருடைய அந்த உழைப்பு என்பது அளப்பரியற்றது. ஆடுகளை காப்பாற்றின அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தேசத்துள்ளவா, நீ மக்களை மேய்க்க வேண்டும், மக்களுக்கு நீ ராஜாவாக முடிசூட்டப்பட போகிறாய் என்று ஆண்டவர் தாவீதை அழைத்ததை பார்க்கிறோம். ஆனால் சாலமோன் அவ்வளவு கடினப்பட்டு அந்த பதவிக்கு வரலை, ராஜாவாக உயர்த்தப்படலை, ஈஸியாக வந்துட்டார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்ன, ஒரே ஒரு தகுதி என்ன? தாவீதுக்கு மகன் என்ற தகுதியை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே தான் இவருடைய இடர்கள், சறுக்கல்கள் அதிகமாக இருந்தது. துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது. ஆகவே இவனுக்கு அந்த ஆசீர்வாதம் துரிதமாக கிடைத்தது. நாம் சில காரியத்துக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறோம், பல வருஷங்களாய் மாதக்கணக்கில் ஜெபிக்கிறோம், சில பதிலே வராது. அதனுடைய அர்த்தம் என்ன? துரிதமாக கிடைப்பதை விட தாமதமாக கிடைப்பது தான் அதிக சந்தோஷம். ஆகவே தேவன் அந்த தாமதமாக கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தாவீதுக்கு தாமதமாக எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது, அதனுடைய அருமை அவனுக்கு புரிந்தது. ஆனால் சாலமோனுக்கோ துரிதமாய் வந்து விட்டது. தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த அனைத்து அதிகாரங்களும் சொத்துக்களும் ஆஸ்திகளும் மிக சுலபமாக பெற்றுக்கொண்ட காரணத்தினால தான் தவறுதல்கள் செய்வதற்கு அவர் ஒத்து போனார். 700 மனைவிகளையும் 300 மனைவியாட்டிகளையும் திருமணம் செய்வதற்கு கொள்வதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனை முழுவதுமாய் பின்பற்றாமல் ஒரு அரைகுறையாக பின்பற்றின காரணத்தினால தான் அவர் அந்த பெண்கள் என்கிற பாவத்தில் விழுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. ஆகவே இவர் சமாளித்து எழுந்து வச்சுருக்கலாம். ஒரு ஆள் 2 ஆள் திருமணம் பண்ணும் பொழுதே இவர் சமாளிச்சிருக்கலாம். தாவீது பசுபாலத்தில் பாவம் செய்தார், ஒரே ஒரு முறை செய்தார். ஆனால் மீண்டுமாக எழுந்து வந்து 51ஆம் சங்கீதத்தை பாவ மன்னிப்பின் சங்கீதமாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் அதோடு கூட சரியாக வந்து விட்டார், திருந்து விட்டார். ஆனால் சாலமோன் திருந்தவில்லை. காரணம், தேவனை பூர்ணமாய் பின்பற்றவில்லை, முழுவதுமாய் பின்பற்றவில்லை. பாதி இருதயம் தேவனிடத்திலும் பாதி இருதயம் பெண்களிடத்திலும் இருந்தது. பாதி இருதயம் தேவனுக்கு பரிசுத்தமாகவும் பாதி இருதயம் அசுத்தமாகவும் இருந்தது. ஆகவே தான் அவரால் தேவனை முழுவதுமாக பின்பற்ற முடியாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இது எல்லாமே தாமதமாகுது என்று சொல்லி நாம் யோசிக்கக்கூடாது, அல்லது தாமதமாகுது என்று சொல்லி நாம் பயப்படக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் சரியான நேரத்தில் செய்வார். முக்கியமாக 2ஆம் தலைமுறை ஊழியக்காரர்கள், 2ஆம் தலைமுறை ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதல் தலைமுறை ஊழியக்காரங்கன்னா பரவாயில்ல, ஆனால் 2ஆம் தலைமுறை என்பவர்கள் ஏற்கனவே அவங்க தன் தகப்பனார் செய்த ஊழியத்தெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அது சுலபம். அஸ்திபாரம் போட்டு போயிட்டாங்க, அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுவது சுலபம். ஆனால் முதல் முறையாக வந்த ஊழியக்காரங்க அஸ்திபாரம் போடணும், ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இது ஒரு சாதாரண
ஒரு வேலை அல்ல. தாவீது கடினமாக உழைத்து முன்னுக்கு வந்தார். சாலமோனோ சுலபமாக பெற்றுக்கொண்ட காரணத்தினால அவர் அதிகமான பாவத்தை செய்து தன் இருதயத்தை தேவனிடத்திலிருந்து விலக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையாக இருந்து தேவன் ராஜ்யத்தை கட்டுவோம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சாலமோனைப் போல அல்லாமல் தாவீதைப் போல நாங்கள் இருந்து உங்கள் ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடர்.